சூப்பர் ஷாப்பர். இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. My name is Divya and I'm your host for this show. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான தீம், பட்டு. நேற்று இன்று நாளைய பயணம். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டி நகர்ல சில்க் ஷாப்பிங் பண்ண வந்தவங்க எல்லாருக்கும் நல்லி சின்னசாமி செட்டி கடையை நல்லா தெரியும். இந்த கடை ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஒன்று ட்ரெடிஷன், இன்னொன்று குவாலிட்டி. அதனால தான் இன்னைக்கு நம்ம பட்டின் பயணத்துல இந்த கடையை ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போறோம். நல்லி சின்னசாமி செட்டி சில்க் கடையை இப்போ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டி தான் மேனேஜ் பண்ணிட்டு வராரு. இவர் இந்த கடையோட 3rd ஜெனரேஷன் ஓனர். டெக்ஸ்டைல் கான்ட்ரிபியூஷனுக்காக பத்மஸ்ரீ அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த நல்லி பிராண்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னு அவர்கிட்டயே கேட்கலாம். 1928 மங்கை ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் 11 ஒரு சின்ன வீடு. அதில் ஒரு போர்ஷன் சொல்ல ஒரு பீரோவில் வந்த சாரி 5 சாரி 6 சாரி வச்சுன்னு அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. அப்போது 1935 அப்போ ஒரு கஸ்டமர் வந்திருந்த போது இது மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவிலேருந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப நாளாகுமே, எங்கேயாவது பஜாரில் கடை வைக்கலாம்னு சொன்னபோது தான் இப்போ இந்த பில்டிங் நம்பர் 5 இது. அந்த காலத்தில் நம்பர் 4 நாகேஸ்வரர் ரோட்டில் இப்போது டிபி ஜுவல்லரின்னு இருக்குது. அவர் அந்த பில்டிங் அப்போ தான் கட்டினார். கட்டி அப்போ அந்த காலத்தில் சில்க் சாரீஸு, ஒரு கல்யாணம்னா சில்க் சாரீஸு, ஜுவல்லரி, அப்புறம் சில்வர் வெசல்ஸு, அப்புறம் பட்டுப்படுவை. இது அப்போ எவர் சில்வர் கிடையாது. இது முக்கியமாக அவங்க அதனால் ஒரே கேம்பஸில் 3மே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு போர்ஷன் வந்து டிவி ஜுவல்லரி, அப்புறம் இன்னொன்று ஜெயின் ப்ரொவிஷன் ஸ்டோர்னு ஒன்று எங்களுக்கு சில்க் சாரீஸ்க்கு அது கொடுத்தாரு இந்த இடத்த. பட்டோட நேற்று இன்று நாளைய பயணத்தை டி நகர்ல இருக்கும் நல்லி சின்னசாமி செட்டி கடையில இருந்து ஆரம்பிக்கலாம். இவங்க வந்து ட்ரெடிஷனல் சில்க்ஸ் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க கடை தான் டி நகர்லேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச துணி கடையாம். 1928ஆம் ஆண்டு இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a family owned business. இன்னைக்கு நல்லிய 5th ஜெனரேஷன் ஓனர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா சின்ன விதமா ஆரம்பிச்சு இப்போ 30,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. இங்க 100 வகையான சாரிகள் இருக்கு. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 5,000 to 7,000 கஸ்டமர்ஸ் வருவாங்களாம். அதுவே ஃபெஸ்டிவல் சீசன்னா 10,000 to 25,000 கஸ்டமர்ஸ் இங்க வருவாங்களாம். இங்க இருக்க சாரியோட பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் என்ன தெரியுமா? 75 ரூபீஸ்ல இருந்து 1,25,000 வரைக்கும் சாரீஸ் இருக்கான். அதெல்லாம் என்னன்னு இப்ப போய் பார்க்கலாம். சில்க் சாரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்தது தான். இப்போ நான் பார்க்குற இந்த சாரீஸ் வந்து 70,000 1 lakhக்குலாம் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் இது வந்து 75 ரூபீஸ் ரேஞ்சில் 80 ரூபீஸ் இருக்கு. சிந்தட்டிக் சில்க் சாரீஸ்னு இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ சீப்பாக ஒரு சாரீ கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் தான், அதுவும் இன்றைய காலகட்டத்தில். சாரி வாங்க போகும்போது 2 விஷயம் நம்ம நினைவில் இருக்கும். ஒன்று ப்ரைஸ், இன்னொன்று வெரைட்டி. நல்லியில் பார்த்தீங்கன்னா காட்டன்ல இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸான சாரீஸும் இருக்கு. சில்க்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில்க் எந்த இடத்துல வீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விதவிதமான சில்க் சாரீஸ் வச்சிருக்காங்க. சில்க்லாம் எந்த ஊர்ல வீவ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீவிங் பேட்டர்ன்லாம் மாறிட்டே இருக்கும். தர்மவரம் சில்க் பார்த்தீங்கன்னா பவர்லூம் பண்றாங்க, அதனால அதோட அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் சில்க்ஸ் வந்து சாஃப்ட் சில்க்னு சொல்லுவாங்க, அது ஃபீல் பண்றதுக்கே ரொம்ப சாஃப்டா இருக்கும். அண்ட் பொங்காய் சில்க் ஒரிசால இது வந்து வீவ் பண்ணுவாங்க. அங்க இருக்க ட்ரைபல் பீப்புள்லாம் வீவ் பண்ணுவாங்களாம். அதோட பேட்டர்னே ஒரு மாதிரி ட்ரைபல் பேட்டர்ன் மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நார்த் இந்தியாலலாம் இந்த மாதிரி சில்க் சாரீஸ் ரொம்பவே ஃபேமஸ். இப்ப நம்ம 4 விதமான சில்க் சாரீஸ் பார்த்தோம். ஆர்னி சில்க், தர்மாவரம் சில்க், கோயம்புத்தூர் சில்க் அண்ட் பொங்காய் சில்க். இது தவிர திருபவனம், போச்சம்பள்ளி, மைசூர்ல இருந்து கூட சில்க் சாரீஸ் வருது. திருபவனம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊரு. இங்கிருந்து வர சில்க் சாரீஸ் எல்லாம் ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா.
போச்சம்பள்ளி சில்க் சாரீஸ் அதோட யூனிக் ஸ்டைல் அண்ட் டிசைனுக்கு ஃபேமஸ் ஆனது. மைசூர்ல இருந்து வர சில்க் சாரீஸ் எல்லாம் பவர் லூம் சாரீஸ் தான். அதோட சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு அது ஃபேமஸ் ஆனது. சாரி ஒரு மல்டி பர்பஸ் அட்டையர்னு சொல்லலாம். ஏன்னா சாரீஸை நம்ம கேஷுவலா வீட்லயும் போட்டுட்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகணும்னா கூட போகலாம். ஆனா சாரின்னு சொன்னாலே ஒரு ஒகேஷன் நம்ம நினைவுக்கு வரும், அதுதான் வெட்டிங்ஸ். வெட்டிங் சில்க்ஸ் எல்லாம் நல்லீஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேமஸ் காஞ்சிபுரம் சில்க்ஸ். வெட்டிங் காஞ்சிபுரம்க்கு ஃபேமஸ் நல்லி சில்க்ஸ். ஒரு ஃபேமிலில ஒரு வெட்டிங்னா ஃபுல் வெட்டிங் ஷாப்பிங்கும் இங்க வந்து பண்ணுவாங்களாம். இப்போ நான் வேர் பண்ணிருக்க இந்த காஞ்சிபுரம் சில்க் சாரி இருக்கு இல்லையா, 20,000 to 25,000 வரைக்கும் அவங்க விற்கிறாங்களாம். பட்டு புடவைகளை நம்ம காலங்காலமா வேர் பண்ணிட்டு வரோம். ஆனா பட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சில்க் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இன்டர்நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணேன். நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்துச்சு. அதில் ஒரு வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 years ago சைனால சில்கை கண்டுபிடிச்சாங்களாம். சைனால ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப சுட சுட ஒரு நாள் டீ சாப்பிட்டு இருந்தாராம். அப்படி இருக்கும்போது ஒரு சில்க்வாமோட குக்கூன் அவரோட டீ குள்ளர போய் விழுந்துச்சான். அந்த குக்கூன்ல இருந்து சின்னதாக த்ரெட் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்துச்சான். அதுக்கப்புறமா தான் அது வந்து சில்க்வாமோட குக்கூன். இந்த மாதிரி அந்த குக்கூன்ல இருந்து சில்க்னு ஒரு மெட்டீரியல் எடுக்கலான்னு தெரிய வந்தது எல்லாருக்கும். இந்தோ சைனீஸ் ட்ரேட் மூலமா சில்க் இந்தியாவுக்கு வந்தது. இந்தியால இருந்து நிறைய இடத்துக்கு பரவிச்சான். ஸ்டைல் இஸ் டெம்பரரி பட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் சில்க் சாரீஸ்க்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. ஏன்னா சில ஃபேமிலிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் டவுன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சில்க் சாரீஸை எப்படி புதுசு போல பராமரிக்கிறதுன்னு எக்ஸ்பர்ட் கிட்டேயே கேட்கலாம். இப்போ இது பூந்தி கொட்டைன்னு சொல்லிட்டு இப்போ கூட எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். அது வாங்கி நல்லா இடித்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வடிகட்டால் நல்ல நைஸாக இருக்கிற இது மட்டும் அது தனியாக வந்துடும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃப் எப்படி இருக்கோ சர்ஃப் பவுடர் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. கிடைச்ச பிறகு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு பக்கெட் நிறைய ஜலம் எடுத்துட்டு அந்த ஜலத்தில் சாதாரண ஜலம் சுடுதண்ணி இருக்கக்கூடாது, அதில் கலந்து விட்டுனா நல்ல நுர வரும். அதில் சேலையை அரைச்சி துவைச்சிட்டு சேலையை வந்து நேரில் தான் காய வைக்கணும். இந்த நேரடியாக சன் ரேஸ் வந்து சேலையில் படக்கூடாது. அதனால் நேரில் காய வச்சு காய வைக்கும்போது சாதாரணமாக ஒரு சேலையில் 2 பக்கம் பார்டர் வரும், கீழே பல்லு வரும். அந்த மாதிரியா காய வைக்கணும். அப்போ தான் பாடியுடைய கலர் பார்டர்லையோ இல்லை பார்டர் இருக்கிற பாடியில வராமல் இருக்கும். அந்த மாதிரி காய வச்சு நேரில் வளர்த்திடணும். நல்லா உளுந்து காஞ்ச பிறகு இஸ்திரி போடும்போது பேக் சைடில் தான் இஸ்திரி போடணும். இப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் இஸ்திரிலாம் வந்தப்பறம் அதில் சில்க்குன்னு வச்சுருப்போம். அது வந்து மைல்டாக இருக்கும். அதை வச்சு பேக் சைடு தான் பண்ணணும். ஜரி உள்ள இருக்க மேலே ஒரு மல் துணியை போட்டு அது அந்த இஸ்திரி போடணும். நேரடியாக இந்த அயர்ன் பாக்ஸில் சூடு ஜரி மேலே போட்டக்கூடாது. பட்டு நேற்று என்று நாளைய பயணத்துல பாரம்பரியத்துக்கு பேர் போன டி நகர்ல இருக்கும் நல்லி சின்னசாமி சட்டி கடையை நல்லா சுத்தி பார்த்தோம். இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ்லாம் பட்டுல பண்ற இன்னொரு கடையை போய் பார்க்கலாம்.